ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, நம்மளுடைய அரசாங்கம் நடத்துகின்ற இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. அதுவும் என்ன வேலைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அக்னிவீர் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அக்னிவீர் வாயு இன்டேக் 2026 அப்படின்ற மாதிரி ஒரு ரோலில் அக்னிபத் ஸ்கீம் கீழே வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இது வந்து யாரை இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அன்மேரீட், அதாவது கல்யாணம் ஆகாத ஆண்களையும் பெண்களையும், இந்தியன் ஆண்களையும் இந்தியன் பெண்களையும் வேலைக்கு எடுக்கிறதாக அவங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் கூறியிருக்காங்க. சரிங்களா? நம்ம சம்பளம் லைட்டாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே, உங்களுக்கு வந்து சம்பளம் இங்கே நல்லபடியாகவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ வருஷம் உங்களுக்கு 30,000 கிடைக்கும், 2வது வருஷம் 33,000, 3வது வருஷம் 36,500, 4வது வருஷம் 40,000 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கடைசியாக நீங்கள் எக்ஸிட் ஆகி போகிற கையில் உங்களுக்கு 10 லட்சம் ரூபா கையில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? இது என்ன அப்படின்றது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி 2 வீடியோஸ் நான் இந்த மாதிரி உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அந்த ஒரு நோக்கத்தில் தான் ஆரம்பித்தது. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஸோ அக்னிவீர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்குரிய வரக்கூடாது. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நேஷன் யூத்துக்கு மிலிட்ரியில் ஒரு 4 வருஷம் வேலை பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். ஓகேங்களா? அதே மாதிரி 2025 டெஸ்ட் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 25 செப்டம்பர் 2025 அன்றைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இது வந்து செலெக்ஷன் வந்து ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கோ, பைலட்ஸ்க்கோ, நேவிகேட்டருக்கோ, ஏர்மேனுக்கோ எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அது போக எக்ஸாமினேஷன் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் அக்னிவீர் வாயு இன்டேக் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்றைக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 11 ஜூலை 2025 அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி எப்போ முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 31 ஜூலை 2025 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலயமா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதோட வெப்சைட் லிங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, https agnipathvayu.cdac.in அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது டேட் ஆஃப் பர்த் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கேண்டிடேட்ஸ் வந்து 2 ஜூலை 2005 2009 பிறந்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளைக்கபிள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போ வந்து செலெக்ஷன் ப்ராசஸும் அப்படி அதிகபட்சமாக உங்களுக்கு வந்து 21 வயசு இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. என்னப்பா படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் 10th இல்லை 12th இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேறு ஏதாவது நீங்கள் படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் 50% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. மேக்ஸு, ஃபிசிக்ஸு, இங்கிலீஷ் நீங்கள் கம்பல்சரியாக படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது இல்லைப்பா அப்படின்னாலுமே ஓகே, டிப்ளமோ படிச்சிருக்கீங்களா, 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா இன்ஜினியரிங்கில், அதையுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லையா, ஒரு 2 வருஷம் ஒகேஷ்னல் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்களா, அதுக்குமே அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ டாமின்சன் கேட்டகரி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹைட்டு, வெயிட்டு அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. மேல் கேண்டிடேட்க்கு 152 சென்டிமீட்டர்ஸும், ஃபீமேல் கேண்டிடேட்க்கு 147 சென்டிமீட்டர்ஸ் வரைக்குமே நாங்கள் அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி, அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அது போக அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, செஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டென்டல், ஹியரிங்கு, கைனகாலஜிஸ்ட் எக்ஸாமினேஷன், ஜென்ரல், ப்ரெக்னன்சி, விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸு, இது எல்லாமே அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அக்னிவீர் என்ரோல்மெண்ட் பிரகாரம் ட்ரைனிங் பீரியட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மினிமம் வந்து 4 வருஷம் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் தான் இது வந்து ரீட்டைன் பண்ணுது. ஒரு 4 வருஷத்துக்கான ஒரு பீரியட் தான் இது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து டெர்மினல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து அக்னிவீர் பேக்கேஜ் பிரகாரம் 30,000 மாதம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோட உங்களுக்கு இயர்லி இன்க்ரிமெண்ட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக உங்களுக்கு ட்ராவல் அலவன்ஸு, ட்ரெஸ் அலவன்ஸு, இது எல்லாமே நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இது போக ரேஷனு, க்ளோத்திங்கு, அக்காமடேஷனு, லீவுக்கு நீங்கள் போகிறது, இது எல்லாம் கூட நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி கூட அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. டெர்மினல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆண்டுக்கு உங்களுக்கு 30,000, 2வது ஆண்டுக்கு 33,000, 3வது ஆண்டுக்கு 36,500, 4வது ஆண்டுக்கு 40,000 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க.
இது போக வந்து 4 வருஷம் நீங்கள் வேலை பார்த்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 5 லட்ச ரூபா கையில் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக இவங்க ஒரு 5 லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுத்து அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வெளில போகிறச்ச உங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா கையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சேவா நிதி பேக்கேஜ் பிரகாரம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? டெஸ்ட்டு பேசிஸ் எல்லாமே இருக்குது. ஒரு பேட்டர்ன் இருக்கும், ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் இருக்கும், 1 மார்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. மெடிக்கல் டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். மறக்காமல் இதை ஒரு தடவை வாசிச்சுக்கோங்க. வாசிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. மறக்காமல் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.